ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் எங்கே தெரிகின்றார்? அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் எங்கே தெரிகின்றார்? பண்பான ஆட்டினை பலிந்த பண்பான ஆட்டினை பலிந்த ஆவேலும் எங்கே தெரிகின்றார்? ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறுகிற அனைத்து செயல்களிலும் ஆண்டவருடைய அருட்கரம் தாமே உடனிருந்து நம்மை வழி நடத்திட நாம் இப்பலிகளை நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். அமலவை அருட்சகோதரிகள் ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலியாக வேண்டுவோம். சபையில் சேர்ந்து 66 வருடங்கள் பணி செய்து மரித்த அருட்சகோதரி ஜோஸ்பின் பாஸ்கால் மேரி அவர்களுடைய ஆன்மா இல்லத்து இழைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். சைலா ராஜா ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலி மரித்த தந்தை குழந்தை இயேசு 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இறைவனத்து இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், அம்மா மேரி அவர்களுடைய ஆன்மா இறைவனத்து இழைப்பாறுதல் அடையவும், இன்னும் குடும்பத்தில் மரித்தவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனத்து இழைப்பாறுதல் அடையவும், குடும்பத்தில் இறை ஆசை தங்கி இருக்கவும் வேண்டுவோம். சந்தியாக மகேஸ்வரி ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தவர் 16வது நாள் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அம்மா கிரேஸ் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்து இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் மரித்த அப்பா சபரிமுத்து, முத்துலட்சுமி, யாஸ்மீன், மேரி, யேசுதாஸ் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். ஜஸ்டின் இருதயராஜ் செல்வி ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் 9வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அம்மா மிக்கேலாள் அவருடைய ஆன்மா இழுத்து இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அப்பா செபஸ்தியான், மிக்கேல், வினிதா அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், யார்மையாத ஆன்மாக்களுக்காகவும் புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுவோம். ராபின்சன் அந்தோணி குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் 12வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அக்கா அந்தோணி பிரமிளா அவருடைய ஆன்மா இழுத்து இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் அந்தோணி ஏசமாள், சேஸ்ராஜ், சுசேமாள், அந்தோணி முத்து, எலிஸ் அந்தோணியாள், கித்தேரியான், எலிஸ் மிக்கேலாள், அருளப்பன், ஸ்தனிஸ்லாஸ், அற்புதம், அந்தோணிசாமி, சின்னராணி, ராசையா, சோபியா, சிலுவை, செபஸ்தியாள், மிக்கேல் அந்தோணி, அல்போன்சால், ஆரோக்கிய மேரி, அலங்காரம் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யார் நியாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலிகளை நாம் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தந்தருள நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நெருங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகிறோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்தோடு அன்பு செய்யும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 வரை மற்றும் 20 முதல் 21 முடிய. கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 முதல் 17, 20 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மன துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்று மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா பதிவுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் அஞ்சிட்டேன். உம் கோலும் நெடுங்களிலும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவனே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகு ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்கிற நிலையில் சிந்தித்து பார்க்கிற போது, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அதற்கு அடிப்படை அவருடைய அன்பே என்று சொல்லப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அன்பில் நிலைத்திருக்கிற போது நாமும் அந்த மாறாத கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்கிற போது இறைவனுக்கும் நமக்குமான உறவு நிலை எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதனை நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே நாம் இறைவனுக்கும் நமக்குமான உறவு நிலையினுடைய ஒரு தொடக்கமாக பலி செலுத்துவதை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனோடு தனித்திருப்பது, ஜெபிப்பது, இறைவனில் இணைந்திருப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அதை வாசித்து கொண்டு நம்மை தியானத்தில் ஈடுபடுத்துவது ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செலுத்துகிற பலிகள் என்பது ஆண்டவருக்கும் நமக்குமான உறவை இந்த இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்பதையே இன்றைய வாசகம் வெளிப்படுத்துவதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்கு உகந்த புகழ்ச்சி பலி என்பது என்ன? அந்த பலியினுடைய அடுத்த பரிமாணம் என்ன என்று பார்க்கிற போது இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. வாசியுங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலியினுடைய அடுத்த கட்டம் என்று சொன்னால் அதுதான். அன்பார்ந்தவர்களே, நான் நன்மைகளை பெற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதனுடைய நிறைவே என்னவென்று சொன்னால் நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும் தான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டாடுகிற அல்லது நாம் இறைவனுக்கு நோக்குமான உறவு நிலையினுடைய அடுத்த நிலை என்று நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். சீடர்கள் எல்லா இடத்திற்கும் சென்று பணியாற்றிவிட்டு வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார்கள்.
ஆனாலும் கூட அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. அவர்கள் இன்னார் என்று அறிந்து கொண்டு எல்லா மக்களும் சீடர்கள் எல்லா இயேசுவையும் தேடி வந்தார்கள் என்று விவிலியம் சொல்கிறார். அந்த இடத்தில் இயேசு அவர்களுக்கு கற்றுத்தருகிற இன்னொரு பாடம் என்ன? அப்படி வருகிற மக்கள் மீது நீங்கள் பரிவு கொள்ளுங்கள் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் பணி செய்வதும் பலி செலுத்துவதும் நம்மை எதற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், நன்மை செய்வதற்கும் பகிர்ந்து வாழ்வதற்கும் பரிவு கொள்வதற்கும் தான் அழைத்து செல்ல வேண்டுமே தவிர வேறில்லை என்பதையே இதை வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு இந்த பலியில் பங்கேற்கிறோம், ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்கிறோம். அதனுடைய அடுத்த அழைப்பு என்ன? நன்மை செய்வது, பகிர்ந்து வாழ்வது, பரிவு கொள்வது. அதுதான் இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஆமேன். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே வானக அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்பை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், இணைந்த கொடியாய் புவியினரை அழைக்கும் இனிய விருந்தேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. படர்ந்த இருளோ மறைந்து விடும், பருதியின் முகத்தை காண்பதனால். படர்ந்த இருளோ மறைந்து விடும், பருதியின் முகத்தை காண்பதனால். பாவ வாழ்வு பொழுது பெறும் தேவன் உனது வருகையினால். உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், இணைந்த கொடியாய் புவியினரை அழைக்கும் இனிய விருந்தேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளி ஏற்றிடவே அமலனை எமக்களி தாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே
அமலனைய மக்களித்தாயே இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரைகள் போலே அருளே நிறைந்த மரியே அருள் வழி காட்டிடுவாயே அழகின் முழுமையை தாயே அழகையின் தலைமே